போர்ட்டல் டிரைவர் ஆப்புங்க மாதத்துக்கு ஒரு அப்டேட் கொண்டு வராங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஜனவரி மாதம் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இப்போது ட்ரிப்பு வரும்போது அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, ட்ரிப்பு வரும்போது தள்ளி விடக்கூடாது, அந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம ட்ரால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி ட்ரிப்பு வரும்போது நிறைய பேர் என்னென்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என் ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணியிருந்தான். இந்த மாதிரி 3ஆம் தேதி போல் கால் பண்ணியிருந்தான். இந்த மாதிரி எனக்கு ஸ்கோர் கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான் என் ஃப்ரெண்டு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். நீ எதாவது அன்இன்ஸ்டாலு ஏதாச்சும் ட்ரிப் வருமா ஏதாவது தள்ளி விட்டியா இந்த மாதிரி ஸ்க்ரீன்லேருந்து அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்ணா அன்இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் என் ஃப்ரெண்டு. சரி, அப்போ அன்இன்ஸ்டால் பண்ணனால தான் உனக்கு இந்த மாதிரி புது அப்டேட் பண்ணியிருக்காங்க, உனக்கே ஸ்க்ரீனில் உனக்கு தெரியும்ல அப்படின்னா. ஆமாண்ணா அப்படின்னேன். சரி, ஒரு தடவை பண்ணி பார்த்தேன்னா அது வருமா வராதான்னு தெரியாது அப்படின்னாங்க. ஆனால் அதே மாதிரியே அவனுக்கு வந்து ஸ்கோர் கிட்டத்தட்ட 92 ஸ்கோரில் இருந்தது. திடீர்னு பார்த்தா 42 ஸ்கோர் தான் இருக்குது அவனுக்கு. அதனால் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ட்ரிப் வரும்போது நம்ம தள்ளி விட்றது, இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. இல்லைனா நம்மளுக்கு தான் அது ஸ்கோர் வந்து பாதிப்பாயிடுச்சுன்னா நம்மளுக்கு 10 செகண்ட் டிலே ஆகும், ட்ரிப்பு வந்து எடுக்க முடியாது. 10 செகண்ட் நம்மளுக்கு போட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலே தாண்ட முடியாது. அது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்மளுக்கு வரும்போது அந்த 10 செகண்ட் நம்மளுக்கு வந்து டைமிங் ஓட ஆரம்பிக்கும். அந்த 10 செகண்ட் நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. சுற்றி இருக்கவங்க 10 செகண்டுக்கு முன்னாடி பர்ஃபெக்டாக ஓட்டினவங்களா இருந்தால் டக்குன்னு அவங்களால அட்டன் பண்ண முடியும். ஆனால் அவங்க அது எடுக்கலைனா தான் இல்லாதவங்களுக்கு அந்த 10 செகண்ட் உள்ளவங்களுக்கு போய் சேரும். நாம் அதே மாதிரி வெயிட் பண்ணி எடுத்தோன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வெறும் 1000 ரூபாய்க்கு மேலே ஓட்ட மாட்டீங்க. கண்டிப்பாக ஓட்ட மாட்டீங்க. வெறும் 1000 ரூபா தான் நீங்கள் ஓட்டுவீங்க. ஒரு அப்டேட்டாக கொண்டு வராங்க. இப்போ மார்ச் மாதம் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மந்த்லி இப்போ நம்ம இந்த மாதம் வந்து ஸ்கோர் வந்து மினிமம் 80% ஸ்கோர் இருக்கணும். இதுதாங்க ஸ்கோர் வந்து மினிமம் வந்து 80% கண்டிப்பாக ஸ்கோர் இருக்கணும். அந்த 80% ஸ்கோர் இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த லெவல் போக முடியும். அடுத்த லெவல்னால் 1ஆம் தேதி வரைக்கும், இப்போ 1லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த 1லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம அந்த முடிகிற அன்றைக்கி நம்மளுக்கு 80% இருக்கணும். அவங்க வந்து 100 கொடுத்துருப்பாங்க, 100ல் நீங்கள் 80 இருக்கணும். 79 இருந்தால் கூட 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து அந்த 10 நொடி வந்துடும். 10 செகண்ட் போட்டாங்கன்னா அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது. ஏன்னா இது வந்து ஒரு 2 மாதமாக இந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு, இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்திருக்க அப்டேட் என்னென்னா, மார்ச் மாதம் அப்டேட் என்னென்னா, 3ஆம் தேதியிலேருந்து என்னென்னா வாரம் 1 வீக்கு. இப்போ இந்த வீக் வந்து நீங்கள் ஸ்கோர் வந்து அவங்க என்ன கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரில. இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த ஒரு வாரம் நீங்கள் நல்ல ட்ரிப் எடுத்து நல்ல ஸ்கோர் ஏர்ன் பண்ணிங்கன்னா, இப்போ வந்து 80லேருந்து 70 என்னமோ ஆக்கியிருக்காங்க ஸ்கோரு. பார்த்தேன். பர்ஃபெக்டாக இனிமேல் ஓட்டிங்கன்னா அடுத்த வாரம் இனிமேல் இந்த மாதிரி கிளியராக ஓடும். நிறைய பேர் போர்ட்டல் இப்போ ஓட்ட மாட்டுறாங்க. இவங்க ரொம்ப டைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஓட்ட மாட்டுறாங்க. பர்சன்டேஜ் ரேட் ஏற்றிட்டாங்க. அது இல்லாமல் டிரைவருக்கு வந்து ரேட்டு ஏற்றுனன்றாங்க, ஆனால் டிரைவருக்கு ரேட்டு குறைச்சிருக்காங்க. நிறையா வந்து கஸ்டமருக்கு ஃபேவரட்டாக தான் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறது எனக்கே தெரில. சரி, நம்ம எல்லாமே இதை நம்பி நம்ம இருக்கிறனால சரி அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்துக்குமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 1 டே இன்கம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ட்ராவலிங் ஃபுல் வீடியோ நான் இதில் போடுறேன். மறக்காமல் நீங்கள் இதில் பாருங்கள். எத்தனை ட்ரிப் எடுக்கிறோம், எவ்வளோ அமௌண்ட் வருது, எப்படி எடுக்கிறோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணி போகிறோம், கஸ்டமர் லொக்கேஷன் போகிறோம், என்ன கஸ்டமர்கிட்ட பேசுகிறோம், எல்லா ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது போர்ட்டல் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு தாங்க. எங்கேருந்து எங்கேன்னு பார்த்தோன்னா ஐயப்பாக்கம் பிக்கப்புங்க. ட்ராப்பு பார்த்தோன்னா ஆவடி. இது மிஞ்சி போனால் ஒரு 5 கிலோமீட்டர் வருங்க ட்ராப்பு. இதோட அமௌண்ட் வந்து 345. இப்போ நம்ம கஸ்டமருக்கு கால் பண்ண போகிறோம். கஸ்டமர் எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிடுறோம். கஸ்டமர் என்ன பேசுகிறாங்கன்றத நம்ம கேட்கலாம். ஹலோ சார், வண்டி புக் பண்ணியிருந்தீங்களா சார்? சரி சார், லொக்கேஷன் பார்த்து வந்துடுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட பேசியாச்சுங்க. அது நீங்களும் கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம லொக்கேஷன் ஆன் பண்ணுறோம். லொக்கேஷன் ஆன் பண்ணால் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது பார்த்தோன்னா 1.6 கிலோமீட்டர் இருக்குது. இதை நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோன்னா வேறு ஏதாச்சும் ஷார்ட்கட் வருதான்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி இன்கேஸ் நம்மளுக்கு எந்த ஷார்ட்கட்டும் இல்லைன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து ஷார்ட்கட்டில் தான் எடுத்துக்கும். ஷார்ட்கட் இல்லைன்னா நம்ம மேப்பில் காட்டுற கிலோமீட்டரை ப்ரொசீட் பண்ணிடலாம். எப்போவுமே நான் ட்ரிப் எடுக்கும்போது 0 பண்ணிட்டு தாங்க ஓட்டுவேன்.
இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு உள்ளது வந்து நம்ம வண்டி வாங்கி எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கன்றது அதுதான் அதோட கிலோமீட்ரு. ரெண்டாவது வந்து டீசல் நம்ம போட்டுட்டு ஜீரோ பண்ணிடுவோம், அது எத்தனை கிலோமீட்டர் ஓடுதுன்னு பார்க்குறது. மூணாவது வந்து தாங்க நம்ம ஜீரோ பண்ணிட்டு டெய்லி பேஸில் பார்க்குறது. இது என்ன நம்பருன்றது நம்ம காலையில் ஜீரோ பண்ணனா ஈவினிங் அது 100, 120, 130 இதை வச்சு தாங்க பேஸ் பண்ணி தான் நாங்கள் டீசல் போடுவோம். இப்போ நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோங்க. ஜெயலலிதா மேடம் ஃபோட்டோ போட்டிருக்கு பாருங்கள் ரைட் சைடில், அதுதான் கஸ்டமரோட லொக்கேஷனு. கஸ்டமர் அங்கேருந்து கை காமிச்சு கூப்பிட்டாங்க. கஸ்டமர் லொக்கேஷன் போயாச்சுங்க. ரிவர்ஸில் விட சொன்னாங்க. இப்போ நம்ம ரிவர்ஸில் விட்டாச்சு. விட்டுட்டு கஸ்டமருக்கு ட்ரிப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து நம்ம எத்தனை கிலோமீட்டர், எப்போவுமே நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை கிலோமீட்டர் நான் பார்ப்பேன். கிலோமீட்டர் பார்த்தோன்னா நம்மளுக்கு காட்டுறது பார்த்தோன்னா நீங்களே லைவாகவே பார்க்குறீங்க. கிலோமீட்டர் எத்தனை கிலோமீட்டர் காட்டுறது பார்த்தோன்னா 5.3 கிலோமீட்டர் காட்டுது. நம்மளை வேறு எதாவது ஷார்ட் ரூட் எதாவது இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஆல்மோஸ்ட் எதாவது இல்லைன்னா சரி ஓகே நம்ம அதே ரூட்டே கேன்சல் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிருவோம். கஸ்டமரோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 345 ரூபா இந்த பில்லிங்கோட அமௌண்ட்டு. இதில் தான் நம்மளுக்கு கமிஷன் 17% கமிஷன் எடுப்பாங்க. ஐயப்பாக்கத்துலேருந்து ஆவடி தாங்க ட்ராப்பு. மெட்டீரியல் கம்மி தாங்க, ஆனால் பட் ஒரு ஐட்டம் மட்டும் லென்த் அதிகமாக இருந்தது. கஸ்டமர்கிட்ட சொன்னால் இந்த லென்த் போனோன்னா போலீஸ் கேஸ் ஆகணுங்க. அப்புறம் கஸ்டமர் புரிஞ்சுக்கிட்டு அதை போய் கட் பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வண்டியில் ஏற்ற ஆரம்பித்தாங்க. ஏன்னா போலீஸ் ஃபைன் வந்து 500, மினிமம் ஃபைனே 500 தாங்க. அதனால் நம்ம இந்த ஆபத்தை வந்து சந்திக்க வேணாம்னு சொல்லி தாங்க அதை கட் பண்ணி போட சொன்னேன். கஸ்டமர் ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை வண்டியில் ஏற்ற ஆரம்பித்தாங்க. ஏற்றி முடிச்சுட்டு கஸ்டமர்கிட்ட பில்லு கேட்டேங்க. பில்லு இல்லைன்னாங்க. ஆனால் கம்பல்சரியாக நீங்கள் பில்லு வாங்கிட்டு நகருங்க. எதனாலனா நிறைய இடத்துல சேல்ஸ் டேக்ஸுக்கு இருக்காங்க. நம்ம வண்டியில் ஏற்றியாச்சுங்க. இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ நம்ம லொக்கேஷனை திருப்பி பாருங்கள். 5.3 கிலோமீட்டர் கஸ்டமரோட ட்ராப் லொக்கேஷனு. இப்போ நம்ம அதை நோக்கி தாங்க போகிறோம். கஸ்டமர்கிட்ட நான் 100 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. எதுக்கு தரணுன்ற மாதிரி கேட்டாங்க. ஏன்னா இவங்க ஏற்றுறது வந்து 8 ஃபீட் லென்த்து ஏற்றுனாங்க. ஏன்னா 8 ஃபீட் வண்டி போட்டாலே அந்த ரேட்டு தாங்க வரும். அதை பேஸ் பண்ணி தான் கேட்டேன். அதனால் நான் தரமாட்டேன்னு மாதிரி சொன்னாங்க. சரி நானும் இது வந்து அக்செப்ட் பண்ணல, நீங்கள் கட் பண்ணி ஏற்றுங்கன்னு. அதுக்கப்புறம் கட் பண்ணி ஏற்றுனாங்க. ஓவர் லென்த்து ஏற்றுனாங்கன்னா போலீஸ் எப்போ பிடிப்பாங்க நம்மளுக்கே தெரியாதுங்க. இப்போ நம்ம கஸ்டமரோட ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுமையாக இறக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஒருத்தர் தாங்க இறக்குறாங்க. அவர் சூப்பர்வைசராக எனக்கு என்னென்னு தெரிலங்க. அவர் இதை தூக்கு அதை தூக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கஸ்டமர் எல்லாத்தையும் பொறுமையாக இறக்கிட்டு இருந்தாங்க. இந்த கஸ்டமர் ரொம்ப தெளிவாகவே இருந்தாங்க. ஏன்னா இந்த சவாரி இறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சவாரியை க்ளோஸ் பண்ணுங்கன்னாங்க. நான் சொன்னேன் இது நீங்கள் இறக்குனதுக்கப்புறம் தான் சார் க்ளோஸ் பண்ணுவேன், ஏன்னா அதுக்கடுத்த சவாரி வந்துச்சுன்னா எனக்கு ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்னு. சரி ஓகே இறக்கி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ட்ரிப்பை எண்ட் பண்ண போகிறோம். அதே அமௌண்ட்டு தாங்க நம்ம வரும். 1 ஹவர் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணாலும் சேம் அமௌண்ட்டு தாங்க வரும். என்ன அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 345 ரூபா. கண்டிப்பாக என்ன தான் சுற்றினாலும் அந்த அமௌண்ட்டு தாங்க நமக்கு ஷோ ஆகும். ட்ரிப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அமௌண்ட்டோட ஃபேர் பார்த்தீங்களா 345. ஒரு டைம் தாங்க இந்த மாதிரி ஆட் ஆகுது. சம்டைம் ஆட் ஆகுது, சம்டைம் ஆட் ஆக மாட்டேதுங்க. ட்ரிப்பு இப்போ நம்ம எண்டு பண்ண போகிறோம். கஸ்டமர்கிட்ட கேஷ் வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த கேஷ் கலெக்ஷன் நம்ம கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் கஸ்டமருக்கு நம்ம கேஷ் கலெக்டர்னு வந்துச்சு, ரேட்டிங் வரும். கஸ்டமருக்கு இருந்தாலும் நம்ம என்ன திட்டினாலும் 5 ஸ்டார் ரேட்டிங் நம்ம கொடுத்து தாங்க ஆகும். ஏன்னா நம்ம ஹாப்பி கஸ்டமர் தான். அவங்க நம்ம சவாரி கொடுத்ததுனால தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு வழியாக ட்ரிப்பு கம்ப்ளீட் பண்ணாச்சுங்க. இப்போ நம்ம அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு எங்கே மரம் செடி எங்கே இருக்கோ நிழலாக பார்த்து ஓரம் கட்டினோன்னா நம்ம அடுத்த சவாரிக்காண்டி வெயிட் பண்ணலாங்க. ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு வழியாக அடுத்த சவாரி நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. எங்கேருந்து எங்கேன்னு பார்த்தோன்னா வசந்த நகர் ஆவடியிலேருந்து இது அம்பத்தூர் தாங்க இந்த ட்ராப் பாயிண்ட்டு. இப்போ நம்ம கஸ்டமருக்கு கால் பண்ணிடலாங்க. கால் பண்ணிட்டு லவுட் ஸ்பீக்கரை இப்போ நம்ம ஆன் பண்ண போகிறோம். person you have called is speaking to someone else. You can wait or call again later. நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் காத்திருக்கலாம். ஹலோ சார், வண்டி புக் பண்ணீங்களா? ஆமாம் சார். ஓகே சார், லொக்கேஷன் கரெக்டாக தானே சார் இருக்குது? லொக்கேஷன் பார்த்து வந்துடலாமா? வந்துடலாம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஹலோ, நான் வண்டி புக் பண்ணியிருக்கேண்ணா. வண்டி புக் பண்ணி இப்போ பேசுனாங்கண்ணா. அது யாருண்ணா? தம்பி தான், அவன் அங்கே இருப்பான். நான் நம்பர் அவன் நம்பரில் அப்படியே அன்றைக்கி வந்தது அதே அப்படியே புக் பண்ண ரிப்பீட் பண்ணி அதனால் அவனுக்கே போயிடுச்சு. சரிண்ணா, ஓகேண்ணா, தேங்க்யூ. வந்துடுறேன். ஒரு வழியாக கஸ்டமர்கிட்ட பேசியாச்சுங்க. இப்போ நம்ம பிக்கப் பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் நம்ம பார்க்கலாம். அதில் காட்டுறது பார்த்தோன்னா 2.6 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து 2.6 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ நம்ம கஸ்டமர் லொக்கேஷனை நோக்கி போகலாங்க. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஆவடி மார்க்கெட் ரோடு தாண்டோன்னே ஜிஹெச் பக்கத்தில் இந்த சர்ச் இருக்குதுங்க.
அது பக்கத்தில் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. ஆவடி ரோடு மெயினான இடத்துலையே இருக்குங்க. இப்போ நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட வரப்போகிறோம். வசந்த நகருக்குள்ள ஏரியாவில் நுழையிறோம். இன்னொரு 100 மீட்ரு தாங்க இருக்குங்க கஸ்டமரோட லொக்கேஷனு. அதுமாதிரி கஸ்டமர் பின் பண்ணியிருப்பாங்க. அது 100 மீட்ரு பின்னாடி இருக்கலாம், 100 மீட்ரு முன்னாடி இருக்கலாம். அது அக்யூரேட்டாகவும் வரலாம். ஆனால் இந்த மாதிரி வேரியபிளான நிறைய தடவை வந்திருக்கு. ஏன்னா அந்த லொக்கேஷன் போய்ட்டு நம்ம கஸ்டமர் கண்டிப்பாக கால் பண்ண போகிறோம். அப்போ தெரிஞ்சிட போகுது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு மாளிகையை பார்த்தேங்க. அது உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். வாவ், இந்த மாதிரி வீடெல்லாம் வந்து கனவுல தாங்க இந்த மாதிரி வீடெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் நான் நேரில் பார்க்கும்போது அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷங்க. வேறு லெவலாக இருக்குங்க. சரி, கஸ்டமருக்கு கால் பண்ணிடலாங்க. ஹலோ அண்ணா, லொக்கேஷன் வந்தாச்சுண்ணா. கொஞ்சம் வெளியே வந்து பாருங்கள். கஸ்டமர்கிட்ட பேசியாச்சுங்க. கஸ்டமர் லொக்கேஷன் பக்கத்தில் தாங்க நம்ம இருக்கோம். இப்போ நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. இப்போ நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கஸ்டமர் நம்ம வண்டியில் லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இது வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்ம பார்க்கலாம். இந்த அம்புக்குறி அழுத்தினா நம்ம எத்தனை கிலோமீட்டருன்றது நம்மளுக்கு காட்டும். கிட்டத்தட்ட 7.7 கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுது. வேறு ஏதாவது ஷார்ட் ரூட் இருக்கான்னு பார்த்தா எதுவும் இல்லை. கஸ்டமரோட அமௌண்ட் பார்த்தோன்னா 529. ஓகே, கஸ்டமர் வந்து இப்போ ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ரொம்ப ஐட்டம் எதுவும் அதிகமாக இல்லை. வெறும் ஒரே ஒரு செட்டு ஏசி, 1.5 டன் ஏசி தான் நம்ம வண்டியில் ஏற்றுறாங்க. பரவாயில்ல, நிறைய பேர் நிறைய லோடு ஏற்றுவாங்க. ஆனால் இந்த லோடு எவ்வளவோ பரவாயில்லைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன லோடு வர்றது பெரிய லக்கு தாங்க. எல்லா வாட்டியும் இந்த சின்ன லோடு கிடைக்காது. வரும், சம்டைம் வரும், சம்டைம் வராது. ஆனால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தாங்க வரும். கஸ்டமர் மெட்டீரியல் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ கஸ்டமரே டோர் க்ளோஸ் பண்ணுறாங்க. நல்ல கஸ்டமர் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க பேசிட்டே அதை வந்து ஆர்வத்தில் வந்து பண்ணுறாங்க. சரி, நம்மளை ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும், நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். நம்ம வண்டியில் ஏறியாச்சு. அந்த லொக்கேஷன் பார்த்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். கஸ்டமர் லொக்கேஷனு. வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சுலாங்க. அதான் தண்ணியை குடிச்சிட்டு நம்ம இப்போ வண்டி ஓட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. முன்னாடி ஒரு டாடா ஏசி போயிட்டுருக்குங்க. அது அம்புக்குறி நான் மார்க் பண்ணியிருக்கேன். என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 1 ஃபேமிலி 1 சைல்டு. இதை படிக்கிறதுக்காண்டி அந்த வண்டி பின்னாடியே நான் ஃபாலோ பண்ணி போகிறேங்க. ஏன்னா அது சின்ன எழுத்து, ரொம்ப உன்னிப்பாக பார்த்தா தாங்க வருது. சரி, நம்ம ட்ரிப்புக்குள்ளே போயிடலாம். கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. இப்போ கஸ்டமர் வந்து பொருள் இறக்க போகிறாங்க. இது எந்த இடம்னு பார்த்தோன்னா ஐயப்பாக்கங்க. சூப்பராக இருக்குது. இது ஹவுசிங் போர்டு கிட்ட வரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு குடிசமாடு வாரியம் பக்கத்தில் தான் நம்ம இறக்க போகிறோம். இது இறக்க போகிறாங்க. ஒரு கஸ்டமர் வரத்துக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஆளால் இறக்க முடியாது. அதனால் இன்னொருத்தர் வரேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃபோன் பண்ணி அவர் கூப்பிட்றாரு. வந்துட்டுருக்காங்க, அந்த ஸ்பாட்டில் வந்துட்டுருக்காரு. ஆனால் வரத்துக்குள்ளே இவரே எடுத்து வச்சிட்டாரு. அவரோட ஃப்ரெண்டு வரத்துக்குள்ளேயும் நம்மளே எடுத்து வச்சிடலான்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. சரி, ஓகேன்னாரு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எண்டு ட்ரிப் கொடுத்துட்டு திருப்பி இன்னொரு எண்டு ட்ரிப் கேட்கும். ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்ட் ட்ரிப்புன்னு நம்மளுக்கு காட்டுது. அதையும் நம்ம ஓகே பண்ணியாச்சு. அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா கொஞ்ச நேரம் இப்படி தாங்க, ஒரு 2 or 3 செகண்ட் வந்து நம்மளுக்கு இப்படி தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் நம்மளுக்கு ஷோ ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ அமௌண்ட்டு காட்டும். அமௌண்ட்டு பார்த்தோன்னா 529 ரூபா நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்க வேண்டிய அமௌண்ட்டுங்க. சரி, நம்ம வாங்கிட்ட அப்புறம் கஸ்டமர் ஹெல்ப் பண்ணுறேன்னீங்களா, அது ஹெல்ப் பண்ணுங்கன்னாங்க. சரி, ஓகே. 2 பேர் தூக்கி கீழே வச்சாச்சுங்க. இது எங்கேன்னு பார்த்தா மேலே இல்லைங்க, நான் கீழேயே வச்சாச்சு. சரி, ஓகே, நம்ம வேலை முடிஞ்சது. நம்ம நனலாக பார்த்து எங்கேயான்னு நிப்பாட்டான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து நனல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரிப்பை வந்து எண்டு கொடுக்கலங்க. ஃபுல்லாக எண்டு கொடுக்கல. ஏன்னா 2 தடவை தான் நம்ம கொடுத்துருக்கோம். 3வது இது எண்டு நம்ம கொடுக்கல. கேஷ் வாங்கிட்ட அப்புறம் இந்த எண்டு நம்ம கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார் ரேட்டிங் கஸ்டமர்கிட்ட காட்டுது. கஸ்டமருக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம ரெடியாக வெயிட் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. இங்கே 2-3 கிலோமீட்டர் தள்ளி போயிடாதீங்க. ஒரு 1/2 கிலோமீட்டரோ இல்லை 100 மீட்டரோ இந்த மாதிரி தள்ளி வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு சவாரி வரும். இப்போ நம்ம அடுத்த சவாரியை பார்க்கலாம். வெற்றிகரமாக 3வது ட்ரிப்பு எடுத்தாச்சுங்க. இது எங்கே பிக்கப்புன்னு பார்த்தோன்னா கேஎஸ்ஆர் நகர் அம்பத்தூருங்க. டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கும் டன்லப்புக்கும் நடுவில் போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைடில் வருங்க. அமௌண்ட்டு பார்த்தோன்னா 793. பாருங்கள், பிக்கப் கேஎஸ்ஆர் நகர் அம்பத்தூர். ட்ராப் அம்மன் கோவில் நார்த் ஜார்ஜ் டவுனுங்க ட்ராப் பாயிண்ட்டு. இப்போ நம்ம பிக்கப் பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு பார்க்கலாம். பிக்கப் பாயிண்ட் வந்து 2.9 கிலோமீட்டருங்க. வேறு எதுவும் ஷார்ட் ரூட் இல்லை. சரி, நம்ம அந்த லொக்கேஷன் பார்த்து போயிடலாம். அதுக்கு முன்னாடி கஸ்டமர் கால் பண்ணுறாங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்கண்ணா. அண்ணா இங்கே பாரிஸ் போகணும்ண்ணா. பாரிஸ். சரிண்ணா. போலீஸ் ஸ்டேஷன் 2nd ஸ்ட்ரீட் வரும்ண்ணா. அது தெரியலண்ணா. லொக்கேஷன் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா? லொக்கேஷன் கரெக்டாக கொடுத்துருக்கேன். எனக்கு கொடுத்த லொக்கேஷன் அப்படியே நான் போட்டுட்டேன். சரிண்ணா. நான் வந்து லேண்ட்மார்க் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்மளும் புதுசு தானா, நம்மளுக்கும் அந்த லொக்கேஷன் கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியாது. நான் லொக்கேஷன் கரெக்டாக புக் பண்ணிட்டேன். நான் சைட் லொக்கேஷன் எப்படி வேணால் வாங்கி உங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். சரிண்ணா, ஓகே. ஓகேங்களா? இப்போ வந்து அலுமினியம் பீடிங் வந்து இருக்குண்ணா. அலுமினியம் பீடிங் 12 அடி நீளம் இருக்கும். சரி. அதில் வந்து 2 பண்டல் இருக்குது. மொத்தம் 3 பண்டல் வரும்.
சரிண்ணா 12 அடி நீட்னா ரேட்டு கொஞ்சம் மாறும்ண்ணா. அதுதான் எவ்வளோங்க? அதுதான் நான் நேரில் வந்து பார்த்துட்டு சொல்கிறேண்ணா, அது எவ்வளோ இதுன்னு பார்த்துட்டு. நேரில் வந்து பார்த்துட்டு அதிகமாக சொன்னீங்கன்னா தரமாட்டேன், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா. ஆனால் எனக்கு இப்போ நீங்கள் 12 அடி நீட்டு, ஒருத்தவங்க 10 அடி நீட்டுன்ட்டு அதிகமாக ஏற்றுறாங்க, அதுக்கு தான் நான் கேட்குறேன், வேறு எதுக்கும் இல்லை. 12 அடி லென்த்துங்க. சரி, 2 பண்டல் இருக்கு, 10 அடியில் ஒரு பண்டல் இருக்குங்க. அதுதான் இப்போ நான் என் வண்டி கீழே வைக்க முடியுமா மேலே வைக்க முடியுமான்னு பார்த்தேன்னா அதுக்கு சொல்லலாம், அதுக்கு தான் நான் வரேன்றேன். சரி வாங்க, பிரச்சனை இல்லை, வந்து பார்த்துட்டு கூட சொல்லுங்க. ஆனால் லென்த் கரெக்டாக இருக்கும், டேப் கூட பிடிச்சி மெஷர் பண்ணி சொல்கிறேன். சரிண்ணா. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் காசு கொடுங்க, வேணான்னா நீங்கள் அங்கே பார்த்துட்டு கேன்சல் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. நீங்கள் வந்துட்டு போனே உங்களுக்கு லாஸ் ஆயிடும்ல, அதுக்காக. இல்லை நான் புரியுது, என் வண்டி இல்லைண்ணா, எந்த வண்டி கூப்பிட்டாலும் எல்லாரும் கேட்கறது தான் நான் கேட்க போகிறேன். கரெக்ட், வாங்க. சரி, ரைட் வரேன். ஒரு வழியாக பேசியாச்சுங்க. இப்போ நம்ம அந்த சவாரி கிளம்ப போகிறாங்க. இந்த கஸ்டமர் எனக்கு ஏற்கனவே தெரியுங்க, பட் அவரை எனக்கு தெரியாது. ஏன்னா 2-3 தடவை அவருக்கு போயிட்டு நான் கேன்சல் ஆகிட்டுருக்கு. நான் மட்டும் இல்லைங்க, இது நிறைய பேர் கேன்சல் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் 10 அடி 12 அடி 15 அடி இந்த மாதிரி ஆங்கிள் தாங்க அவர் ஏற்றுவார். ஒரு தடவை 100 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டேன்னு சொல்லிட்டு சவாரியே கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி ஓகே விடு, நிறைய வண்டி பண்ணாலும் எல்லாரும் அதான் பண்ணுவாங்க, அதனால அவர் ரொம்ப அனுபவிச்சுட்டாருங்க. இப்போ நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். லெஃப்ட் சைடில் கார்னர் பில்டிங், அதுதான் நம்மளோட மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் வெளியில், அதுதான் நம்ம வண்டிக்கு டாப்பில் போடணும். ஏன்னா இந்த லொக்கேஷன் வந்தனால எனக்கு கரெக்டாக இந்த இடம் தெரியுது, நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. இதுதான் ஆங்கிள், இன்னும் உள்ளேருந்து வரும். அவர் சொன்ன ஆங்கிள் இதுதான். இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு, நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எத்தனை கிலோமீட்டர் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். நீங்களே லைவாக பார்க்க தான் செய்கிறீங்க எத்தனை கிலோமீட்டர்ன்றது. மொத்தம் 17 கிலோமீட்டர் காட்டுதுங்க கஸ்டமர் ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷனு. சரி, நம்ம 17 கிலோமீட்டர் ஓகே ஆயிடுச்சு. இப்போ கஸ்டமருக்கு கெட்ட வேண்டிய கயிறு எல்லாத்தையும் நம்ம எடுத்து நம்மளும் மேலே போய் கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்லேயும் கட்டணும், பேக்லேயும் கட்டணும். ஒரு வழியாக நம்ம கெட்டி முடிச்சாச்சுங்க, நீங்களே பார்க்க தான் போகிறீங்க. அந்த ஆங்கிள் தாங்க மேலே வச்சு இப்போ நம்ம கெட்டியாச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட்டில் எப்படி நான் சுற்றி கட்டியிருக்கேன். இது ஹைடெக் பாடிங்க, இது வந்து கெட்டுறதுக்கு வசதி வராது. ஃப்ரண்ட்டில் எவ்வளோ தூரம் விட்டுக்கணும், பேக்கில் பாருங்கள் நம்ம எந்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வாங்கி விட்டால் தான் பேக்கில் கொஞ்சம் லென்த்து போகாமல் இருக்கணும். நல்லா டைட் பண்ணி இறுகியாக கெட்டியாச்சு. கஸ்டமர் ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, ஏன்னா நம்மளும் மெட்டீரியல் எப்படி கொண்டு போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம். கஸ்டமர் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. நம்ம இப்போ கிளம்பியாச்சு. மத்தியானம் இன்னும் சாப்பிட்லாங்க, ஏதோ ஓரமாக நிழலாக பார்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. ஏன்னா இப்போ கஸ்டமர் முன்னாடி வண்டி நிப்பாட்டினா தப்பாயிரும். நம்ம கிளம்பியாச்சு, வண்டி ஓரமாக நிப்பாட்டியாச்சு கிரவுண்டு பக்கத்தில். சரி, இன்றைக்கி நம்ம என்ன சாப்பாடுன்றது பார்க்கலாம். எங்கள் வீட்டில் என்ன கெட்டி கொண்டு வந்தாங்கன்னு தெரில, அது என்ன சாப்பாடு கெஸ் பண்ணுங்கள். இது முட்டை வறுவல். முட்டை வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா மசாலா போட்டு, பரவாயில்ல செம்ம. எனக்கு முட்டை ரொம்ப ஃபேவரெட்டு. கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள், அதை பார்த்தா அப்படியே எச்சு ஊற ஆரம்பிக்கும். என்ன இது குழம்புன்னு பார்த்தோன்னா சாம்பாருங்க. சாம்பாருக்கும் முட்டைக்கும் சூப்பராக இருக்கும். பெரும்பாலும் நான் எந்த சாப்பாடு கொண்டு வந்தாலும் முட்டை கொண்டு வந்துடுவாங்க, ஏன்னா என்னோடய ஃபேவரெட் முட்டை. சிக்கன் மட்டன் இல்லைனா கூட பரவாயில்ல, முட்டை தான் என்னோடய ஃபேவரெட்டு. என்ன தான் ஓடி உழைச்சாலும் நம்ம சாப்பிட்றதுக்கே டைம் அமையாதுங்க. ஏன்னா ஒரு டைமில் பாரிஸில் போட்டுருவாங்க, அப்போல்லாம் 2:30, 3, 4 மணி ஆயிருங்க சாப்பிட்றதுக்கு, ரொம்ப கஷ்டமாயிரும். சரி, இப்போ டைம் வந்து கரெக்டாக அமைஞ்சுது, இடமும் கரெக்டாக அமைஞ்சுது. கஸ்டமர் கூட வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் சாப்பிட்ருக்க முடியாது. ஏன்னா பாரிஸ் முடிச்சுட்டு அதுவும் எல்லாம் இறக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பாரிஸ்லேருந்து ஒரு சவாரி எடுத்து வெளியே வந்து அதுக்கப்புறம் தான் என்னால் சாப்பிட முடியும். ஒரு டைம் அந்த மாதிரி டைம்லாம் சாப்பாடு கெட்டு போயிடுது. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. கையை நல்லா வாஷ் பண்ணியாச்சு, தட்டை மேலோட்டமாக நம்ம கழுவியாச்சு. ஏன்னா எல்லா கிண்ணத்தை எல்லாத்தையும் கழுவியாச்சு. வீட்டில் அதுக்கப்புறம் அவங்க வாஷ் பண்ணுவாங்க. அவ்வளோதான், ஜிப்பு போட்டு நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா கஸ்டமர் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. 17 கிலோமீட்டர் காட்டுது, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 12 அடி ஆங்கிளுங்க, கண்டிப்பாக போலீஸ் இருப்பாங்க. வில்லிவாக்கத்தில் நம்மளை கண்டிப்பாக பிடிப்பாங்க. அந்த இடத்துல எப்போவுமே போலீஸ் இருப்பாங்க. நீங்களே பாருங்கள் லைவாக. ஏன்னா வில்லிவாக்கம் அந்த மியூசியம் தாண்டினதுக்கப்புறம் அது ஐசிஎஃப்னுவாங்க, அங்கே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போலீஸு நம்மளுக்கு தாங்க கை போடுறாங்க. அந்த லைவ் வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா கஸ்டமர்கிட்ட சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்களே பாருங்கள், கை போட்டாங்க, நம்மளுக்கு தான் அது. சரி, நம்ம வண்டி ஓரம் தான் கெட்ட போகிறோம். அவர்கிட்ட வந்து தலையாட்டி நாங்கள் சொல்லிட்டோம் ஓரம் கெட்டுறேன்னு சொல்லியாச்சு. ஓகே, வண்டியை நம்ம வந்து ஓரம் கட்டிட்டு கஸ்டமர்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா நம்ம போய் ஸ்ட்ரைட்டாக பில்லை போட்டுறக்கூடாது. கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பில்லு போடணும். கஸ்டமர் ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணியாச்சுங்க, ஓகேன்ட்டாங்க. நம்ம இப்போ பில்லு வாங்கியாச்சுங்க. ஆனாலும் கஸ்டமர்கிட்ட சொன்னோன்னே கஸ்டமர் நம்மளை நம்பலை. இருந்தாலும் கஸ்டமர் எந்த இடம்னு கேட்டாங்க. வில்லிவாக்கம்னா வில்லிவாக்கத்தில் எந்த இடம்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஐசிஎஃப் காலனி அப்படின்னு தெளிவாக தான் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் கஸ்டமருக்கு அப்பயும் புரியல எந்த இடன்றது. அவர் வந்து எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, கஸ்டமருக்கு நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி சரணா ஸ்டோர்லேருந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. திருப்பியும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அவர் கால் பண்ணேன். திருப்பியும் அவர் வந்து இந்த மாதிரி பிரிட்ஜு ஏறிட்டேன், நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. சரி ஓகே, திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பியும் கால் பண்ணேன். திருப்பி வந்துக்கிட்டே இருக்கேன் நான். இதுக்கப்புறம் நம்ம வந்து கஸ்டமருக்கு ஓயாமல் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வண்டியில் அப்படியே உட்காந்துட்டேன்.
அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்துட்டாங்க, நீங்களே பார்ப்பீங்க. இப்போ கஸ்டமர் அதை ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள், ஹெல்மெட் போட்டு. அவர் தான் கஸ்டமரு. அவரும் பார்த்தாரு, போலீஸு ஃபைன் போட்டிருக்காரு, பில்லை பார்த்தாரு, ரீசன் பார்த்தாரு. கிளியராக நான் ரீசனும் காட்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவரே பிடிச்சாரா இல்லை நீங்கள் போனீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை அவரே பிடிச்சாருன்னு. கூட யாராவது வர மாதிரி இருந்தது, அப்புறம் யாரும் வரலன்ட்டார். அப்புறம் போங்கன்ட்டார். நம்ம எல்லாம் ஒரு நம்பிக்கை தாங்க. பில்லு காமிச்சா அவர் நம்பலை, நான் என்ன பண்ணுறேன். சரி ஓகே, அவரோட கம்பெனியில் என்ன சொல்லுவாங்க நம்மளுக்கு தெரியாது. சரி அவர் கிளம்புன்ட்டார். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். கஸ்டமரோட எண்டு பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. கஸ்டமர் மெட்டீரியல்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய சோகமான ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. என்னன்னு பார்த்தோன்னா, என் மொபைல் கீழே விழுந்துச்சுங்க. அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சேன். மேலே ஏறி கயிறை தாங்க கலட்டினேன். எகிரி குதிச்சேன். மொபைல் காலிங்க, டிஸ்பிளே. கிட்டத்தட்ட 3 மாதம் தாங்க ஆயிடுச்சு இந்த மொபைல் வாங்கி. என்ன பண்ணுறது, பயங்கரம். அப்படியே கார்னராக போய் கீழே போயிட்டு தரையில் புத்துக்கிச்சுங்க. டிஸ்பிளே மேலே உள்ள டெம்பிள் கிளாஸ் உடையில, உள்ளே உள்ள டிஸ்பிளேக்கு மேலே உள்ள கிளாஸ் உடஞ்சிச்சு. ஆனால் இது நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், செட்டாக தான் மாற்றணுன்னாங்க. சரி இப்போ நம்ம கஸ்டமருக்கு ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். ட்ரிப்பு எண்டு பண்ணியாச்சு. கஸ்டமருக்கு எவ்வளோ பில் வருதுன்னு பார்த்தோன்னா, ட்ரிப்பு எண்ட் ஆகிறதுக்கு இப்படி தாங்க ஒரு 2 or 3 செகண்ட்ஸ் சுற்றிட்டு இருக்கும். கஸ்டமருக்கு பில் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 793 ரூபா. கஸ்டமர் பேசின மாதிரியே ஃபைன் காசும் கொடுத்துட்டாங்க நம்மக்கிட்ட. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பேசினா 200 என்னமோ சம்திங் பேசினாங்க, அதுவும் கொடுத்துட்டாங்க. நம்ம மாட்டாமல் இருந்தால் கஸ்டமர் அது கண்டிப்பாக லாபமாக இருக்கும். கஸ்டமர்கிட்ட கேஷ் வாங்கிட்டேன். இப்போ நம்ம ஃபைனலாக க்ளோஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம வண்டியில் ஒரு வழியாக உட்காந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரிப்பை எண்டு பண்ண போகிறோம். அமௌண்ட்டு கஸ்டமரை கலெக்ட் பண்ணிட்டேன். 793 கஸ்டமர்கிட்ட வாங்கியாச்சு. க்ளோஸ் ஆகிடுச்சு. கஸ்டமருக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த ட்ரிப்புக்கு நம்ம வந்து தயாராகிட்டோம். இப்போ அடுத்த நம்ம 4th ட்ரிப்பு நம்ம எடுக்க போகிறோம். ஓகே, அடுத்த நல்லபடியாக ட்ரிப்பு எங்கேயாவது கரெக்டாக வரட்டும். வெற்றிகரமாக 4ஆவது ட்ரிப்பு நம்மளுக்கு உள்ளே வந்துட்டுருக்கு. 1030 ரூபாங்க. அட்டன் பண்ணு இப்படி தாங்க அட்டன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இப்படி தாங்க வரும். எங்கே பிக்கப்புன்னு பார்த்தோன்னா லிங்க் சட்டி ஸ்ட்ரீட்டு, பாரிஸ். எப்பா இந்த பாரிஸ்லேருந்து வெளியே வரதுக்கும் போதும் ஆயிருங்க. சரி இப்போ நம்ம கஸ்டமரோட லொக்கேஷன் பார்க்கலாம், எங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கெங்கன்னு பார்த்துடலாம். லிங்க் சிட்டி ஸ்ட்ரீட்டு பிக்கப்பு ட்ராப் வந்து மாதா லக்ஷ்மி நகரை தான் போட்டிருக்கு. நான் சொன்ன மாதிரி அது குன்றத்தூர் தாங்க வரும். எத்தனை கிலோமீட்டர் போகிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். லொக்கேஷன் பார்த்தோன்னா 2.3 கிலோமீட்டர் என்னமோ காட்டின மாதிரியே இருந்தது. பார்க்கலாம் அதில் என்ன காட்டுதுன்னு பார்க்கலாம். 2.3 கிலோமீட்டர் தாங்க காட்டுது லொக்கேஷனு. இப்போ நம்ம அந்த லொக்கேஷன் பார்த்து போயிடலாம். அதுக்கு முன்னாடி கஸ்டமர் கால் பண்ணிடலாம். The person you have called is speaking to someone else. You can wait. ஹலோ அண்ணா, வண்டி புக் பண்ணிங்களா? எங்க இருக்கீங்க? லொக்கேஷன் பார்த்து வந்துடுறேண்ணா. சரிண்ணா. டாடா ஏஸா? ஆமாண்ணா, டாடா ஏஸ் தான். ஓகேண்ணா. ஒரு வழியாக நம்ம கஸ்டமர்கிட்ட பேசியாச்சுங்க. 2.0 கிலோமீட்டர் பிக்கப்புங்க. கஸ்டமர் லொக்கேஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். பாரிஸில் உண்மையாகவே ஓட்டுறது பெரிய விஷயம் தாங்க. ஓகே, நம்ம இப்போ கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். கஸ்டமரை பார்த்தாச்சு. ட்ரிப்பு இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. கஸ்டமர் லோடிங் பாயிண்டில் விட்டேன். இப்போ கஸ்டமர் ஏற்ற போகிறாங்க. ஏன்னா அது வந்து சின்ன சந்துங்க, அதில் வந்து வண்டி டாடா ஏசி போகாது. அதனால் மீன்பாடி வண்டியில் வந்து ஏற்றிட்டு நம்ம வண்டியில் அதுக்கப்புறம் ஏற்றுறாங்க. அங்கே பாருங்கள், அங்கேருந்து பிக்கப் பண்ணி இங்கே வந்து ஏற்றுறாங்க. எதனால்னா ரோடு வந்து டிராஃபிக் ஆயிரும். அதனால் அவங்க வந்து வண்டியை ஓரம் கட்டி இப்படியே ஏற்றுறாங்க. ஆனால் இது எவ்வளோ வெயிட்டுன்னு நான் கேட்டேன். அவங்க ஆக்சுவலாக ஒரிஜினல் வெயிட் வந்து நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க எவ்வளோ வெயிட்டுன்றது. கேட்டால் 80 கிலோ அப்படின்றாங்க. சரி நம்ம கஸ்டமர் சொல்கிறது தான் நம்பி ஆகணும். சரி ஓகே, 2 இது நம்ம இதில் ஏற்றிட்டாங்க, 2 பெட்டி. அடுத்த பெட்டி ஏற்றுறதுக்காண்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. ஏன்னா எதுவும் சொல்ல முடியல, வண்டி ஓரமாக தான் இருக்குது, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு முன்னாடி பாருங்கள், எனக்கு கெட்ட நேரம் பாருங்கள். கண்ணாடியும் இன்றைக்கி 300 ரூபா சவரில் என் கண்ணாடியும் உடஞ்சிச்சு. இன்றைக்கி ஒரு ஹெல்ப் பண்ணுற கணக்கில் என்னோடய மொபைலும் உடஞ்சிச்சுங்க. இங்கே பாருங்கள், என்ன பண்ணுறது, நேரம் சரியில்லைன்னா நம்மளுக்கு அப்படி தான் வரணும். இன்னொன்று என்ன, நம்ம தெளிவாக இல்லைன்னா இந்த மாதிரி தாங்க நடக்கும். சரி ஓகே, இதை பார்க்க மனசு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்தது. எதுவும் பண்ண முடியல. நான் மொபைல் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் 3 மாதம் தாங்க இருக்கும். என்ன பண்ணுறது, எல்லாம் போகும், இதையும் கடந்து போகணும். அதை மாதிரி தாங்க. அடுத்த 2 பாக்ஸ் வந்துருச்சுங்க வெற்றிகரமாக. இப்போ அதையும் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சிச்சான்னு நான் கஸ்டமர்கிட்ட கேட்டேன். இல்லை தோ வருது அப்படி தான் சொல்கிறாங்க. இன்னும் 2 தான் சொல்லிட்டு இந்த 4 பாக்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பெட்டி இன்னும் 2 பெட்டி தான்ப்பா இருக்குது அப்படின்னாங்க. சரி அந்த பெட்டி வரதுக்காண்டி வெயிட் பண்ணேன். அதுவும் ஏற்றுறாங்க. ஏன்னா டைம் தாங்க போயிட்டுருக்கு. எவ்வளோ வெயிட்டிங் போனாலும் நம்மளுக்கு வந்து காசு வராது. அதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை கிலோமீட்டர் போகிறோம் அதை பார்த்துடலாம். உங்ககிட்ட நான் லைவாக காட்டுறேன் எத்தனை கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குதுன்னு. நீங்களே பாருங்கள், 25 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியது இருக்குது. இன்னும் 25 கிலோமீட்டருக்கு 1 hour 19 நிமிஷம் நம்மளுக்கு காட்டுது. கஸ்டமர் வெற்றிகரமாக ஏற்றிட்டாங்க. நம்ம இந்த இடத்துல வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட்டும் வந்தாச்சு. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம இறக்க வேண்டிய இடமே. கஸ்டமருக்கு நான் ஃபோன் பண்ணேன், இந்த கஸ்டமர் எடுக்கல, ட்ராப் பாயிண்ட் கஸ்டமரு.
ரொம்ப நேரம் திருப்பி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்லை. கஸ்டமர் எடுக்கவே இல்லை. இந்த பையன் தான் அங்கேருந்து கை காமிச்சு கூப்பிட்டான், இந்த கம்பெனி தான்னாங்க. கஸ்டமர் என்ன பிஸியாக இருந்தாங்க நம்மளுக்கும் தெரியல. லோடிங் பாயிண்ட் விட்டாச்சு, கஸ்டமர் அந்த பக்கம் விடாமல் ரிவர்ஸில் விடுந்தாங்க, ரிவர்ஸ்லேயும் விட்டாச்சு. டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ளாட்டாக வைக்க சொன்னாங்க. கஸ்டமர் இல்லை சார் அப்படி வைக்க முடியாது சார், ஏன்னா அது கஷ்டம் சார், டோர் ஓப்பன் பண்ணால் ஃப்ளாட்டாக வச்சேன்னா என்னோடய வண்டி டேமேஜ் ஆகும் சார் டோரு அப்படின்னு. சரி ஓகேன்னு சொல்லி கஸ்டமர் ஒரு வெற்றிகரமாக லோடு இறக்கி முடிச்சிட்டாங்க. பெரிய கம்பெனிங்க, அவங்களே ஒரு பொலேரோ வண்டி வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய கம்பெனி நான் போயிருக்காங்க, நிறைய பேர் வந்து இந்த வண்டி ஓரமாக தாங்க வச்சுருக்காங்க. டிரைவர் பிரச்சனை, சேலரி பிரச்சனை, அது மாதிரி எஃப்சி இன்சூரன்ஸ் பிரச்சனை. இப்போ இந்த மாதிரி போர்ட்டலில் புக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமௌண்ட்டும் கம்மியாயிடுச்சு, அதோட சவாரி முடிஞ்சிச்சு. சரிங்க, நம்ம இப்போ ட்ரிப்பு எண்ட் பண்ணலாம். கஸ்டமருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். 1033 ரூபா நான் பார்த்த மாதிரி இருந்தது. ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துருச்சு. பில் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 1044 ரூபா வந்திருக்குங்க. கீழே பாருங்கள், ஃபார் எக்ஸ்ட்ரா வெயிட்டிங் டைம் 14 ரூபா, அது சேர்த்து தாங்க வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 5வது ட்ரிப் நம்ம போயிடலாங்க. வெற்றிகரமாக 5வது ட்ரிப் எடுத்தாச்சுங்க. பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. எங்கே பிக்கப்புன்னு பார்த்தோன்னா டோர் சிட்டி தாங்க, குன்றத்தூர் மெயின் ரோட்டில் வருங்க. ஆனால் அது வந்து லாஸ்ட் எண்டில் போய் ஜாயிண்ட் ஆகிறது போரூர். அதான் டோர் சிட்டி, குன்றத்தூர் ரோடு, MS நகர், போரூர்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோம் நம்ம பார்த்துடலாங்க. எங்கே பிக்கப்புன்னு பார்த்தோன்னா டோர் சிட்டி, குன்றத்தூர் ரோடு கிளியராக போட்டிருப்பாங்க பாருங்கள். ட்ராப் எங்கேன்னு பார்த்தோன்னா பெருங்கலத்தூருங்க. யோசிச்சு தாங்க நான் அட்டன் பண்ணேன். லாஸ்ட் வரைக்கும் போயிடுச்சு, யாருமே எடுக்கலை, அதனால் நானே எடுத்துட்டேன். இப்போ டைம் பார்த்தோன்னா 5 மணி ஆகுது. இதுக்கப்புறம் நான் பெருங்கலத்தூர் போயிட்டு அதுக்கப்புறம் என் வீடு ஆவடி. அவ்வளோ தூரம் போனால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது பாருங்கள். கஸ்டமர்கிட்ட ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டோன்னா நம்ம அது டீசலுக்கு யூஸ் ஆகும். சரி ஓகேங்க, இப்போ நம்ம பிக்கப் லொக்கேஷன் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். 2.1 கிலோமீட்டர் நம்ம இதில் காட்டுது. ஏதாவது ஷார்ட்கட் இருக்கான்னு பார்த்தேன், எதுவுமே ஷார்ட்கட் இல்லை. அதில் என்ன கிலோமீட்டர் காட்டுதோ அதே கிலோமீட்டர் பார்த்து போயிடலாம். இப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு கால் பண்ண போகிறோம். என்ன சொல்கிறாங்க உங்ககிட்ட லைவாக காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ லவுட் ஸ்பீக்கர் வைக்க போகிறேன். அண்ணா வண்டி புக் பண்ணிங்களா? இது லொக்கேஷன் பார்த்து வந்துடுறேன். எங்கண்ணா ட்ராப்பு? சரிண்ணா, லொக்கேஷன் பார்த்து வந்துடுறேண்ணா. ஒரு வழியாக கஸ்டமர்கிட்ட பேசியாச்சுங்க. நான் லொக்கேஷன் பார்த்து வந்தாச்சு. கஸ்டமர் வந்து வுட் ஐட்டம் ஏற்றிட்டாங்க. இன்னொரு குடோனில் ஏற்ற வேண்டியது இருக்குன்னாங்க. அந்த குடோன் எங்கே தூரமாக இருந்தால் நம்ம மல்டிபிள் போட சொல்லாமேன்னு கஸ்டமர்கிட்ட நினச்சேன். பார்த்தா பக்கத்து சந்திலேயே தான் கஸ்டமரோட குடோனு. அதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை கிலோமீட்டர் போக வேண்டியதுன்னு இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காட்டிடுறேங்க. எங்கேருந்து எங்கே பிக்கப் பார்த்தீங்களா, டோர் சிட்டின்னு குன்றத்தூர் போட்டிருக்கு. கீழே பார்த்தோன்னா உங்கள்கிட்ட காட்டினது தாங்க பெருங்கலத்தூர், நெற்குன்றம், அங்கே தாங்க ட்ராப்பு. இப்போ நம்ம எத்தனை கிலோமீட்டர் போகிறோன்னு உங்கள்கிட்ட லைவாக காட்டிடுறேன் பாருங்கள். வேறு ஏதாவது ஷார்ட் ரூட் இருக்கான்னு பார்த்தோம். இன்னொரு ரூட் நம்மளுக்கு சஜஷன் பண்ணுது. அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு 26 கிலோமீட்டர் காட்டுது. பரவாயில்லைங்க, 2 கிலோமீட்டர் கம்மியாகுது. அது இல்லாமல் டைமிங் கம்மியாகுது. கஸ்டமரோட வண்டி பாருங்கள், டோர் சிட்டி. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் ட்ரிப்லேயே நான் உங்கள்கிட்ட சொன்னாங்க, கஸ்டமர் நிறைய பேர் வந்து வண்டி ஓனாக வச்சுருக்காங்க, ஆனால் டிரைவர் கிடைக்கல, எஃப்சி பண்ணணும், இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கனால வண்டி வந்து ஒதுக்கிடுறாங்க. இப்போ இந்த வண்டி நம்ம இந்த லோட்லேயே போனால் அவங்களுக்கு வந்து லாஸுன்றனால ஆன்லைன் மூலிமா போனால் தாங்க அது பெனிஃபிட்டுனால அவங்க ஆன்லைனை புக் பண்ணுறாங்க. சரி, நம்ம இந்த சவாரி ஏற்றியாச்சு லோடு. இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம மூவ் பண்ண வேண்டியதான். மூவ் பண்ணிட்டு கஸ்டமர் லொக்கேஷன்லேருந்து நகர்ந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு எந்த ரூட்டுன்னு பார்த்தோன்னா நம்ம போரூர் பைபாஸ் வழியாக போனால் தான் நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட்டு. ஒரே ஒரு டோல் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். சம்டைம் இதில் டோல் ஆட் ஆக மாட்டேது. கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன், டோல் ஆட் ஆகலைன்னா எனக்கு கொடுங்கன்னாங்க. கஸ்டமர் ஓகேன்ட்டாங்க. அதுபடி நம்ம மூவ் பண்ணியாச்சு. மூவ் பண்ணி கஸ்டமரோட எண்டிங் பாயிண்ட் வந்தாச்சுங்க. லோடு இறக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எண்டு ட்ரிப் கொடுக்கலாம். எண்டு ட்ரிப் கொடுத்தோன்னா எவ்வளோ அமௌண்ட் வருது நீங்களே பாருங்கள். ஏன்னா சீக்கிரம் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு சவாரி வருமோ இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி. பரவாயில்ல, நம்ம இப்போ கம்ப்ளீட் ட்ரிப் கொடுத்தாச்சு. 980. கஸ்டமர்கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டோம், ஆனால் எதுவும் தரல. ஆனால் கஸ்டமர் டோல் ஆட் ஆகிடுச்சுன்றாங்க. ஆனால் பட் டோல் ஆட் ஆகலை. அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து டோலுக்கு மட்டும் காசு கொடுத்தாங்க. சரி ஓகே, ஹாப்பியாக முடிச்சாச்சு. நம்ம ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்க்கலாம் தாங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எந்த சவாரியுமே அடிக்கலை. டைம் ரொம்ப ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வீட்டு தசையில் போகிறது தான் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பாய் பாய். வீடியோஸ் எல்லாருமே நீங்களே கிளியராக பார்த்துருப்பீங்க. நான் ஓட்டுற ட்ரிப்பு எல்லாமே லைவாக உங்ககிட்ட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களோட ஒப்பீனியன் எதாக இருந்தாலும் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதாவது டவுட் எதாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போது புதுசாக ஒரு அப்டேட் 3ஆம் தேதி வந்திருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அந்த அப்டேட்டு. அது இப்போ இந்த வீடியோ எடுத்தது வந்து 1ஆம் தேதி எடுத்திருந்தேன். எடிட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா டேட் 5. இன்றைக்கி 5ஆம் தேதி எனக்கு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன்னு லாகின் ஹவர்ஸ் அப்டேட் வந்து கம்ப்ளீட்டட் ஸ்கோர்
65 கொடுத்துருந்தாங்க. முன்னாடி வந்து 80 கொடுத்துருந்தாங்க. அப்புறம் 1ஆம் தேதி பார்த்தா 70 ஆக்கியிருந்தாங்க. டிஸ்பிளேல நானே உங்களுக்கு போட்டிருப்பேன், 70 ஆக்கியிருந்தாங்க. இன்னைக்கோட ஸ்கோர் பார்த்து டார்கெட் வந்து 65 எடுத்தால் போதுன்னு இருக்காங்க 1 வீக்கில். இந்த 1 வீக்கில் நம்ம 65 ஸ்கோர் எடுத்தோன்னா அடுத்த வீக்கில் நம்மளுக்கு 10 செகண்ட் டிலே ஆகாமல் ட்ரிப்பு வந்து இமீடியட்டாக வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு கரண்ட்டாக உள்ள இது வந்து இமீடியட்டாக தான் எனக்கு சவாரி வருது. ஏன்னா போன மாதம் ஃபுல்லாக கரெக்டான 80 ஸ்கோர் கொடுத்தனா இந்த மாதம் ஃபுல்லாக எனக்கு வந்து செகண்ட் இல்லாத மாதிரி எனக்கு ட்ரிப் வர மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் எனக்கு இந்த மாதம் ஃபுல்லாக அப்படி தான் வரும். கம்ப்ளீட்டட் ஸ்கோர் டார்கெட் வந்து 65 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாகின் வந்து 30 ஹவர்ஸ். இந்த 1 வீக்கில் மண்டே டு சண்டே நீங்கள் 30 ஹவர்ஸ் லாகின் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டீங்க. ஸ்கோர் வந்து 65 கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு 10 செகண்ட் டிலே இல்லாமல் ஓட்டலாம். எந்த ட்ரிப்பும் நீங்கள் வந்து ஒமிட் பண்ணாமல் எல்லா ட்ரிப்பும் நீங்கள் அட்டன் பண்ணி ஓட்டலாம். கண்டிப்பாக நீங்களும் ஓட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம என்னென்ன ட்ரிப்பு என்னென்ன கமிஷன் எவ்வளோ ஓட்டியிருக்கா நம்ம கிளியராக உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு சவாரி வந்து ஏப்பாக்கத்துலேருந்து ஆவடி போட்டிருக்காங்க. கஸ்டமர்கிட்ட வாங்கின கலெக்ஷன் பார்த்தோன்னா 345 ரூபா நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் கஸ்டமர்கிட்ட. போர்ட்டல் 17% கமிஷனுங்க. போர்ட்டலோட ஃபீஸ் பார்த்தோன்னா 58 ரூபா 65 பைசாங்க போர்ட்டலோட ஃபீஸு. டோட்டல் ஏர்னிங் நம்ம அந்த ஒரு ட்ரிப்புக்கு உள்ள ஏர்னிங் வந்து 186 ரூபா 35 பைசாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டரு ஓகேங்க. இது வந்து நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க, 286 ரூபா 35 பைசா. அடுத்த சவாரிங்க, அடுத்த சவாரி ஆவடி பிக்கப்பு ட்ராப் வந்து பார்த்தோன்னா அம்பத்தூர் தாங்க. இது ராகவேந்திரா காலனி, அதான் அம்பத்தூர் தான் இது வருது. இது கஸ்டமர்கிட்ட வந்து கேஷ் கலெக்ஷன் பார்த்தோன்னா 529 ரூபா வாங்கியிருக்கேங்க. போர்ட்டல் கமிஷன் வந்து 89 ரூபா 93 பைசா. அது போக நம்மளோட ஏர்னிங் வந்து 439 ரூபா 7 பைசாங்க. இதுதான் ரெண்டாவதோட சவாரிங்க. இதுவும் கணக்கில் வச்சுக்கோங்க. அடுத்த சவாரி மூணாவது ட்ரிப்பு எங்கன்னு பார்த்தோன்னா அம்பத்தூர்லேருந்து ஜார்ஜ் டவுன் பாரிஸ். ஐயோ, இந்த பாரிஸில் பட்ட அவஸ்தை தாங்க முடியலங்க. என் மொபைல் உடஞ்சதே அங்கே தாங்க. கஸ்டமர் வந்து 12 அடி இது ஏற்றிருந்தாங்க. கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா 300 கொடுக்குறேன்னாங்க. வந்து லோடு பார்த்தோன்னா 12 அடி ஹைட்டுங்க. இது வந்து நம்ம டாப்பில் தான் வைக்க முடியும் டாடா ஏசியில். நான் கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன் இது போலீஸ் கேஸ் ஆகும் அப்படின்னாங்க. 500 கொடுத்துருங்க, இன்கேஸ் போலீஸ் எதுவும் பிடிக்கலன்னா அந்த கேஷ் நான் இது பண்ணிக்கிறேன் எடுத்துக்கிறேன்னு நான் சொன்னேன். கஸ்டமருக்கு கம்பல்சரியாக பில்லு வேணும்னாங்க. நான் எதுவும் சொல்ல முடியல. கஸ்டமரே 200 தரேன், இன்கேஸ் போலீஸ் பிடிச்சாங்கன்னா அந்த ஃபைன் காசு தந்துடுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த 200 தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, போலீஸ் பிடிக்கிறாங்களா இல்லையா, நம்மளும் போயிட்டே இருந்தோம். போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக போட்டிருப்பேன். 500 ஃபைன் போட்டாங்க. கஸ்டமர்கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். கஸ்டமர் வந்து என்னை நம்பலை. கஸ்டமர் நானும் அங்கே தான் வந்துட்டுருக்கேன், வெயிட் பண்ணிருந்தாங்க. சரி நானும் வெயிட் பண்ணியிருந்தேன். கஸ்டமர் வந்தாங்க, அதுக்கப்புறம் என்னை போக சொன்னாங்க. இன்னொரு பையன் வரேன்னாங்க, வெயிட் பண்ணுங்கள் ஃபோன் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வரல, நீங்கள் கிளம்புங்கன்னாங்க. சரி ட்ராப் பாயிண்ட் போயிட்டு இறக்குற இடத்துல மேலே போய் கயிறு அவுருங்கன்னாங்க. போய் கயிறை அவுத்துட்டு அங்கேருந்து மேல் பாக்கெட்டில் காக்கி சட்டை மேல் பாக்கெட்டில் என்னோடய மொபைல், இந்த மொபைல் தாங்க அது, மேல் பாக்கெட்டில் வச்சுருந்தேன். இப்படி குதிச்சம் பாருங்கள், அது வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்க்ராட்ச் ஆனது. அந்த வீடியோவில் நான் உங்களுக்கே போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுறது, கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம வரும்னு ஏதாவது ஒன்று எதிர்பார்த்தா பாருங்கள், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுன்றதுக்கு கஸ்டமருக்கு இறங்கி வேலை செய்யலாம் நம்ம நினைக்கும் போது நம்மளுக்கே அது ஆப்போசிட்டாக வந்து சேர்ந்துருச்சு. என்ன பண்ணுறது, கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி சொன்னால் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் கஸ்டமர்கிட்ட காசு கேட்கல, ஆனால் நான் என்ன பண்ண முடியும், கஸ்டமர் முந்திக்கிறாங்க. சரி ஓகே நோ ப்ராப்ளம் விட்டாச்சு. நான் கால் பண்ணி கேட்டால் இதோட டிஸ்பிளே வந்து 4000 நாங்கள், காசு இருக்குமோ நம்ம மாற்றிக்கலாம். அடுத்த சவாரி எங்கன்னு பார்த்தோன்னா பாரிஸ்லேருந்து லக்ஷ்மி நகர் போட்டிருக்காங்க. இது எங்கன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட குன்றத்தூர் ரோடு கிட்ட வருது. இது லாஸ்ட்டில் வருது. இதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தோன்னா 1044 ரூபா கஸ்டமர்கிட்ட வாங்க வேண்டியது. போர்ட்டல் ஃபீஸ் பார்த்தோன்னா 177 ரூபா 48 பைசா போர்ட்டல் ஃபீஸு. நம்மளோட ஏர்னிங் பார்த்தோன்னா 866 ரூபா 52 பைசா நம்மளோட ஏர்னிங்கு. இது 4வது ட்ரிப்பு. அடுத்தது 5வது ட்ரிப்பு நம்ம பார்க்க போகிறோம். 5வது ட்ரிப்பு எங்கன்னு பார்த்தோன்னா போரூர் பிக்கப் டோர் சிட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மரக்கடை ட்ராப் பார்த்தோன்னா நெற்குன்றம் பெருங்கலத்தூர். அது ரொம்ப டைமுக்கு அப்புறம் எடுத்தேன். 5:21க்கு நான் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். என்ன பண்ணுறது, லாஸ்ட் டைமில் வந்து சரி அங்கேருந்து நம்ம ஒரு சவாரி எடுக்கலான்னு பார்த்தா இது முடியறதுக்கே நம்மளுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. 6:50 ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு சவாரி வராதுன்னு எதுவும் தெரிஞ்சு போச்சு. வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அதோட நம்ம ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இதோட சவாரி ரேட்டு பார்த்தோன்னா 980. போர்ட்டலோட கமிஷன் பார்த்தோன்னா 166 ரூபா 60 பைசா. நம்மளோட ஏர்னிங் பார்த்தோன்னா 813 ரூபா 40 பைசா. இதுதான் நம்மளோட ஏர்னிங்கு. போர்ட்டலில் மொத்தம் நம்ம 5 சவாரி எடுத்திருக்கோம். எத்தனை 5 சவாரி எடுத்திருக்கோம். இதில் எல்லாமே டோட்டல் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வருது தெரியுமா? 3653 ரூபா நம்மளோட அமௌண்ட்டு, ஏர்னிங்கோட அமௌண்ட்டு. கமிஷன்லாம் போனதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டு தான் நம்மளோட ஏர்னிங்கு. லாகின் ஹவர்ஸ் 9 ஹவர் 39 நிமிஷம் லாகின் ஹவர்ஸ் பண்ணியிருக்கோம். 5 ட்ரிப் எடுத்திருக்கோம் டோட்டலாக.
1ஆம் தேதி அன்னைக்கு டோட்டலாக 5 சவாரி எடுத்திருக்கோங்க. 3063 ரூபா 93 பைசா. இதில் தான் நம்ம டீசல் போடணும். எப்படியோ இது வந்து இவ்வளோ அமௌண்ட் ஓடி இருக்குன்னா கம்பல்சரியாக நம்மளுக்கு வந்து டோட்டலாக கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் கம்பல்சரியாக ஓடி இருக்கும். என்னென்னா நம்மளோட கணிப்பு என்னென்னா 50 கிலோமீட்டருக்கு 1000 ரூபா, 100 கிலோமீட்டருக்கு 2000 ரூபா, 150 கிலோமீட்டருக்கு அப்படியே 3000 ரூபா, இப்படி தாங்க ஓடும். என்னோட கிலோமீட்டர் ஓடி இருக்கிற பார்த்தா 135 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எப்படியோ டீசல் பார்த்தோன்னா எனக்கு 800 900 ரூபா டீசல் பிடிக்கும். 800 ரூபா குறைஞ்சது பிடிக்கும். இந்த 800 ரூபா போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 2200 ரூபா நம்மளோட ஏர்னிங் மட்டும் இருந்திருக்கு. இது எல்லா நாளும் ஓடுமான்னு கம்பல்சரியாக சொல்ல முடியாது. இந்த லக்கெல்லாம் வந்து எப்பயாவது வரும். நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த அமௌண்ட் ஓட்டலாம் தாராளமாக. காலையில் 9 மணிக்கு லாகின் பண்ணி சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு லாக் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓட்டலாம். எந்த சவாரியும் விடாமல் ஓட்டணும். 230 ரூபா சவாரியாக இருந்தாலும் எல்லா சவாரியும் நீங்கள் ஓட்டணும். என் வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பாய் பாய். ஆட்டத்தோட கடைசி ரவுண்டு நினைச்சு பேசிக்கிட்டீங்களா? இந்த ஆட்டமே இங்கே தான் ஆரம்பம்.